கடைக்கு போய் மாம்பழம் வாங்கணும். எப்படி ஒரு சரியான மாம்பழத்த சூஸ் பண்றது? நம்ம எல்லாரும் கோடை காலங்கள்ல மாம்பழத்த விரும்பி சாப்பிடுவோம். அந்த டைம்ல தான் நமக்கு மாம்பழமும் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய மாம்பழம் சரியானதா, இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு சொல்றேன். செயற்கையான இல்ல ரசாயனம் தெளிச்ச மாம்பழம் வெளியில பார்க்கறதுக்கு மஞ்சளாவும், உள்ளுக்குள்ள பச்சையாவும், புளிப்பாவும் இருக்கும். சரி, ஓகே. நம்ம எப்படி இயற்கையா பழுத்த மாம்பழத்த வாங்குறது? முதல் விஷயம், இயற்கையா பழுத்த மாம்பழம் வெளியில பார்க்கறதுக்கு வெளிய ஃபுல் மஞ்சளா இருக்காது. கொஞ்சம் மஞ்சளும், பச்சையும் மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்படி பழுக்கிறது தான் இயற்கையான முறையில பழுத்தது. நீங்க பார்க்கக்கூடிய மாம்பழம் ரொம்ப பளிச்சுன்னு மஞ்சளா இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க சந்தேகப்படணும். ஏன்னா அது செயற்கையா கார்பனேட் போட்டு பழுக்க வச்ச பழமா இருக்கலாம். 2வதா, செயற்கை இல்லாம இயற்கையா பழுத்த மாம்பழத்துல ஒரு வகையான நறுமணம் இருக்கும். ஆனா செயற்கையா பழுக்க வச்ச மாம்பழத்துல அந்த மாதிரி நறுமணங்கள் எப்பயுமே இருக்காது. 3வதா, மென்மையா இயற்கையா பழுத்த மாம்பழம் வெளியையும் உள்ளேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில மாம்பழங்கள் பார்க்கறதுக்கு வெளியில நல்லா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்பவே ஹார்டா இருக்கும். அந்த மாதிரி பழங்கள் பாத்தீங்கன்னா அது செயற்கையா பழுக்க வச்சதுக்கான நிறைய வாய்ப்புகள் அந்த பழத்துல இருக்கு. மாம்பழம் நிறைய பேத்தோட ஃபேவரட்டா இருக்கும். மாம்பழம் சாப்பிட்ட பிறகு நிறைய பேர் இதை சாப்பிடறதுக்கே தேன் சுவையா இருக்கு அப்படின்னு கூட ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம வயிற்றுக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயம் மாம்பழம். அந்த மாம்பழத்தை நீங்க பார்த்து சரியானதை தேர்ந்தெடுத்து வாங்குங்க. இதே மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.